பிரெயினோட கவரிங் லேயர்ஸ் என்னென்ன? கயா மேட்டர், டியூரா மேட்டர், அரக்னாய்ட் மேட்டர் இதெல்லாம் இருக்கும். அதுவே வந்துட்டு நியூனேட்டல் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கவரிங் லேயர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா கம்ப்ளீட்டா கவர் ஆயிருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளை வந்துட்டு சீஷியர்ஸ் வந்தாலும் எது பண்ணாலும் சீஷியர்ஸ் வந்தபோது அவங்க என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு இது பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா பிரெயின் வந்துட்டு ஸ்கல்லோட இம்பாக்ட் ஆகும். ஸ்கல்லோட வந்துட்டு மோதும் போது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு உள்ளுக்குள்ள வந்துட்டு ப்ளீட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனாலதான் வந்துட்டு சீஷியர்ஸ் வரதுனால நியூ பார்ன் பேபிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ராக்ரேனியல் ப்ளீடு வந்து வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் நியோனேட்டல் ஃபேக்டர்ஸ். போஸ்ட் நியோனேட்டல் ஃபேக்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு நியூட்ரிஷனல் ஃபேக்டர்ஸ். நியூட்ரிஷனல் ஃபேக்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கலோரி டெஃபிஷியன்சி, தென் அயோடின் டெஃபிஷியன்சி. கலோரி டெஃபிஷியன்சினால என்ன ஆகும்? நார்மலா ஒரு ஹியூமன் அடல்ட்டுக்கு எவ்வளவு கலோரிஸ் வேணும் பர் டே? நார்மலா ஒரு ஹியூமன் அடல்ட்டுக்கு பர் டேக்கு வந்து பாத்தீங்கன்னா 2400 கலோரிஸ் வேணும். ஓகேங்களா? 2400 கலோரிஸ் வேணும். ஸோ நம்ம வந்துட்டு காலையில மேக்ஸிமம் எல்லாரும் இங்க இருக்கவங்க எல்லாம் என்ன டிஃபன் சாப்பிடுவீங்க? தோசை, இட்லி. ஸோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் வந்து இட்லி சாப்பிட்றீங்கன்னு வைங்க, காலையில 4 இட்லி, ஒரு சாம்பார், 2 வகை சட்னி இல்லைன்னா 3 சட்னி சாப்பிட்டீங்கன்னா அதோட கலோரி வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அப் டு 2500 கலோரிஸ். ஓகேங்களா? 4 இட்லி, 3 வகை சட்னி, ஒரு சாம்பார், இது மட்டும் காலையில நீங்க எடுத்தீங்கன்னாவே 2500 கலோரிஸ் வந்து வரும். ஓகேங்களா? நமக்கு ஒரு பர் டேக்கு எவ்வளவு கலோரி ஆகும்? அப்ப நம்ம காலையில சாப்பிட்ற சாப்பாடுலயே 100 கலோரிஸ் வந்துட்டு எக்ஸஸா வந்து இருக்கு. இதுல நம்ம மத்தியானம் வேற சாப்பிடுறோம், நைட்டு வேற சாப்பிடுறோம். சரிங்களா? ஸோ அதை பொறுத்து தான் நம்ம அதுக்கேற்ற நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணும்போது தான் அந்த கலோரிஸ் வந்துட்டு நம்ம பர்ன் பண்ண முடியும். இதெல்லாம் பின்னாடி எக்ஸசைஸ் அடிச்சு நியூட்ரிஷன்ல பண்ணுவோம். ஸோ கலோரி டெஃபிஷியன்சினா நார்மல் அவங்களுக்கு அந்த குழந்தை பிறந்து அதுக்கு தேவையான கலோரி லெவல் கிடைக்காம அதோட கலோரி லெவலோட லோயரா கிடைக்கிறது வந்து கலோரி டெஃபிஷியன்சி. அதே அயோடின் டெஃபிஷியன்சினா அயோடின் லெவலோட கம்மியா கிடைக்கிறது வந்து அயோடின் டெஃபிஷியன்சி. அயோடின் டெஃபிஷியன்சி ஆச்சுன்னா என்ன ஆகும்? குழந்தைங்க அந்த கண்டிஷன் பேர் என்ன சொல்லுவாங்க? வாய்க்கர் கேள்விப்பட்டது இல்லையா? வாய்க்கர் வந்து ஃபார்ம் ஆயிடும். ஸோ அதெல்லாம் குழந்தைங்களுக்கு எதனால வரும்னா அயோடின் டெஃபிஷியன்சினால வரும். எண்டோக்ரைன் ஃபேக்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹைப்போதைராய்டிசம், தைராய்டு சிக்னேச்சர் வந்து கம்மியா இருக்கிறதுனால ஹைப்போதைராய்டிசம் வந்து சொல்றோம். சோஷியல் ஃபேக்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு பேரண்டிங். அந்த வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸை பொறுத்து, பேரண்ட்ஸ் அந்த குழந்தை எந்த அளவுக்கு கவனிச்சுக்கிறாங்களோ அதை பொறுத்து அவங்க அந்த குழந்தையோட டெவலப்மெண்டல் ரேட் வந்து ஜாஸ்தியா இருக்கும். தென் வந்துட்டு பாவர்ட்டி, தென் லேக் ஆஃப் ஸ்டிமுலேஷன். வாட் இஸ் மீன் பை லேக் ஆஃப் ஸ்டிமுலேஷன்? எந்த மாதிரி குழந்தை? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குழந்தை பிறந்துருச்சு, வரையுதோ இது கிறுக்குதோ, நாம நீங்க நோட்டோ பெண்ணோ கொடுத்து கிறுக்க விடணும். அதை விட்டுட்டு போட்டு அடிச்சு கிறுக்கு செவத்துல கிறுக்காத வரையாத அதெல்லாம் பண்ணாதன்னா அது வந்துட்டு அதை சப்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த இதுக்கு அது பண்ணக்கூடிய விஷயத்தை அது பண்ணாது. ஸோ தீஸ் ஆர் ஃபார் எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன், நீங்க அதவே இது பண்ணிக்கிறது. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு ஒன் ஆஃப் த லேக் ஆஃப் ஸ்டிமுலேஷன். தென் வயலன்ஸ் அண்ட் அபியூஸ். குழந்தைங்க மேல வயலன்ஸ் இருந்தாலும் அபியூஸ் இருந்தாலும் கூட வந்துட்டு சோஷியல் ஃபேக்டர்ஸ் அதோட டெவலப்மெண்ட் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் தி ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டெவலப்மெண்ட். நார்மலா புரிஞ்சிருச்சா க்ரோத்துக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு புரிஞ்சிருச்சா? ஸோ தென் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் புரிஞ்சிருச்சா? தென் நம்ம பார்க்க போறது வந்துட்டு டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன்ஸ். அவ்வளவுதான், இதோட முடிஞ்சு.